வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 16/6/2025 ஜூன் மாதம் 16ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் ஆணி 2ஆம் நாள். இன்று திங்கள்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் தெரிந்து விளையாடல். குறள் 511. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். தெளிவுரை. நன்மை தீமை என்னும் இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருவனவற்றையே விரும்பும் இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் விளிம்பில் இருக்க, அதோடு கூட மிதுனத்தில் குரு மற்றும் புதன், சிம்மத்தில் விளிம்பில் கேது மற்றும் செவ்வாய், மகரத்தில் சந்திரன் விளிம்பில் இருக்கிறது, ராகுவும் கும்பத்தில் விளிம்பில் இருக்கிறது, சனி மீனத்தில். கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். வேலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு கிடைக்கும். நீங்கள் செய்து வரும் தொழில் நிறுவனங்களில் காலி இடங்களில் பணி நியமனங்கள் செய்வீர்கள். தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். பலரும் இன்று உணவு தொழில் தொடங்குவீர்கள். சிலருக்கு அலர்ஜியால் கண் அரிப்பு வீக்கம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல். அறுவை சிகிச்சை தேவைப்படுமோ என்ற கவலை வந்து போகும். இன்னும் சிலருக்கு கால்களில் காயம் பட நிறைய வாய்ப்புகள் உண்டு. கவனம் வேண்டும். என்று உங்களுக்கு இன்று முழுவதுமே குழந்தைகள் பற்றிய கவலை, அவர்களின் படிப்பு, உடல்நிலை, திருமணம் இப்படியாகத்தான் கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். சிலருக்கு வேலையில் இருந்து தொழிலுக்கு மாறும் குழப்பம். இதன் காரணமாக எந்த ஒரு வேலையையுமே தொடர்ந்து செய்ய முடியாத குழப்பம் ஏற்படும். இன்று உங்கள் அப்பாவின் அனுகூலம் கிடைக்காமல் போகும். என்று சிலருக்கு அப்பா வெளியூரில் வேலை செய்பவராக இருக்க முடியும். இன்று அரசு அலுவலகம் சென்று வருவீர்கள். அரசு வகையில் வரவேண்டிய தாமதமாகிய பில் தொகை உங்களுக்கு இன்று வர, அது உங்கள் மகளின் காலேஜ் ஃபீஸ் கட்ட மிக உதவியாக இருக்கும். வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். சதா மனக்குழப்பம். பணியிடம் துவங்கி குடும்பம் வரையில் எல்லா விஷயத்திலுமே ஒரு மன அழுத்தம் இப்படியாகத்தான் இருக்கும். இன்றைய கோச்சாரம். உங்களின் குடும்ப வாழ்க்கையில் தாய் மற்றும் மாமியாரின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும். உங்கள் நண்பர் அடிக்கடி ஹோட்டல் சாப்பாடு வேற 2 நாட்களாக ஹோட்டலில் சாப்பிட்டதால் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு வயிறு உபாதையும் ஏற்பட இன்று பாருங்கள். அவர் மட்டுமல்ல, தரமான உணவை எடுத்துக்கொள்ளாத பலருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய சூழல்தான் இன்றைய கோச்சாரம். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று பேசி முடிக்கப்படும் திருமணங்கள் முன்பே தெரிந்தவருடன் நடப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு. காரணமே இல்லாமல் தவறே செய்யாமல் கூட தவறான புரிதலில் வழக்குகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. என்று செய்கின்ற அனைத்து செயல்களிலும் கவனம் இருக்கட்டும். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோள்பட்டை வலி, விரல்களின் வலி, நரம்பு வலி மற்றும் அது தொடர்பான நோய்கள், வலிப்பு, சிற்றெலும்புகள் நொறுங்குதல் அல்லது வளைதல் இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப், மெக்கானிக் ஷாப், மின் மாற்றிகள் டவர், முருகன் கோயில், பற்றை, கிரவுண்ட், ஹார்ட்வேர், சமையல் கூடம், பாபா கோயில், அடிக்கடி விபத்து நடக்கும் இடம், பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை, நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று லாவண்யா, சாமி, அசோகன், காந்தி, மாணிக்கம், வெற்றி, செந்தில், குமரன், முருகன், சண்முகம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் நெல்லிக்காய் ஊறுகாய், பீர்க்கங்காய், கீரை, காளான் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று பச்சை, மஞ்சள் மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.